ராமசாமி, இந்த மோதலை எப்படி பாக்குறீங்க, எப்படி புரிஞ்சுக்கலாம்? பாரத மன்னருக்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கங்கள். மோதல் அரசியல்ல வந்து சுவாரஸ்யம், மக்கள் வந்து அதை இப்போதைக்கு என்ஜாய் பண்ணலாம் அப்படின்றது தான். அதுக்கு முன்னாடி அண்ணன் ஸ்ரீகாந்த் கருணேஷ் அவர்கள் பேசும்போது தெளிவாக ஒரு வார்த்தை, ஒரு ஃப்ரேம் அவங்க வந்து பதிவு செய்திருக்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு தலைவருக்கும் அவர் கட்சியை வளர்க்க வேண்டிய தார்மீக பொறுப்பு இருக்கிறது, அதற்கான வேலைகளை செய்ய வேண்டும். அதை இன்று அண்ணாமலை செய்து வருகிறார். அதை வந்து யாருமே கேள்வி கேட்க முடியாது. அதுதான் சிம்பிளான பொசிஷன். அதற்கப்புறம் ரவி அண்ணன் பேசும்போது சொன்னாங்க, சிம்பிளா வந்து பாஜக என்ன பண்ணாங்க, இன்னைக்கு எத்தனை ஜெயிச்சாங்க என்ன அப்படின்னு. ஒண்ணும் இல்லை, இன்னைக்கு அவங்க தலைவர் எடப்பாடி அவர்கள் பஞ்சாயத்து தேர்தல தோற்றவர் தான். அதற்கப்புறம் அவர் எம்எல்ஏ ஆகி பாராளுமன்ற உறுப்பினர் ஆனார். அதற்கப்புறம் திரும்பி மந்திரியா இருக்காரு, முதலமைச்சரும் ஆயிருக்காரு. தேர்தல்ல அரசியல்ல இது எல்லாமே சகஜமான விஷயங்கள். ஆனா அந்த வெற்றிக்கான பயணத்தை யார் எவ்வாறு திறன்பட செய்கிறார்கள் அப்படின்றதுதான். எடப்பாடியார் அவர்கள் வந்து 1987 இருந்து செஞ்சிருக்காருன்னா, அண்ணாமலை அவர்கள் 2015 இருந்து திறன்பட செஞ்சிருக்காங்க. அதனால பாஜக அது திறன்பட செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல பாஜக எந்த நிலைமையில இருந்தது, எந்த கட்சியுடன் கூட்டணி இல்லாம நிக்க முடியாது அப்படின்னு இந்த சூழ்நிலை மாறி, பாஜக ஒண்ணும் இல்லை, நம்ம டேட்டா மட்டும் எடுத்துப்போம். இரட்டை நம்பர்ல, அதாவது 10க்கு மேல 10 ஆர் மோர் அவங்க கண்டெஸ்ட் பண்ணதே கிடையாது. அதுக்கு போகணும்னா நம்ம 1991க்கு போகணும். அந்த மாதிரி சூழ்நிலையில இருந்து இன்னைக்கு மாறி பாஜக தனித்து 23 சீட்ல போட்டியிட முடியுது. அவர்களால அங்க பூத் ஒர்க்கர்ஸை கொண்டு வர முடியுது. அவர்களால தேவையான வாக்கு சதவீதத்தை பெற முடியுது. தமிழ்நாட்டுல வெற்றி பெற முடியல திரு ராமசாமி. நான் என்ன சொல்றேன், தமிழ்நாட்டுல திராவிடம் என்பது வழக்கொழிஞ்சு போன அரசியல் ஆயிருச்சு, சித்தாந்தம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு 5-6 வருஷமாவே அதை நம்ம நிறைய அரசியல் களத்துல பேசுறோம். இந்த கொள்கை மோதல் திராவிடம் விசஸ் இந்துத்துவம்ங்கிறது வந்து அரசியல் களத்திலையுமே வந்துருச்சு, தேர்தல் களத்திலையும் வந்துருச்சு. அதை நம்ம இந்த 2024 பார்க்க போறோம் அப்படிங்கிறதான ஒரு ஸ்ட்ராங் ஆர்குமெண்டா இருந்துச்சு. ஆனா அந்த ஆர்குமெண்ட் இந்த இடத்துல பொய்யாயி போச்சு இல்ல. அப்புறம் மறுபடியும் நம்ம அந்த வாக்கு சதவீதம், அப்ப என்னதான் ஆனாலும் மக்கள் ஆதரவு கிடைக்கலனாலும் அந்த எதிர்கட்சி அதிமுகவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் நாங்க தான் அப்படிங்கிற ஒரு முயற்சியின் ஒரு பகுதியா தான் இதை புரிஞ்சுக்கணுமா? இல்ல, மூன்று விஷயங்கள் ரொம்ப சிம்பிளா. ஒன்று, எல்லா முன்னேற்றமும் படிப்படியாக இருக்கிறது தான். இன்னைக்கு பாஜக வந்து ஒரு நிலையான ஃபேக்டர்ல, பாஜக முக்கியமான ஃபேக்டர் இல்லைன்னா பிரைம் டைம்ல உங்க சேனல்ல இன்னைக்கு நெட்ரிக்கல்ல நம்ம வந்து பாஜகவையும் அண்ணாமலை அவர்களையும் டிஸ்கஸ் பண்ண போறது இல்லை. நீங்க அதிமுக இல்ல தமிழ்நாட்டுல வேற ஏதோ ரெலவென்ட் ஃபேக்டர் நீங்க டிஸ்கஸ் பண்ண போறீங்க. தமிழ்நாடு மக்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் உங்க சேனலோட டிஆர்பிக்கும் சுவாரஸ்யத்துக்கும் மக்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனுக்கும் இன்னைக்கு முக்கியமான விஷயம் பாஜக, அண்ணாமலை அவர்கள். அதனாலதான் இன்னைக்கு டிஸ்கஷனே அவ்வளவுதான், கேஸ் அண்ட் பாயிண்ட். வேற எந்த டிஸ்கஷனுமே தேவையில்லை. இதற்கு அடுத்தது, இன்னைக்கு பாஜக பற்றி வளர்ச்சி, பாஜகவோட வளர்ச்சி பற்றி யாருக்குமே கவலை இல்லை, யாருக்கும் பயம் இல்லை, அச்சம் இல்லை அப்படின்னா பாஜக 12 இடங்கள்ல 2வதா முடிச்சிருக்காங்க. அப்புறம் அவர்களோட சேர்ந்து இருந்தவர்கள் 3 இடங்கள்ல 2வதா முடிச்சிருக்காங்க பாராளுமன்ற தேர்தலில். அதுல நாங்க தான் பிரதான எதிர்கட்சி அப்படின்னு எங்களுக்கு 1.5 கோடி தொண்டர்கள் இருக்காங்க. மொத்தமா உங்களோட 1.5 கோடி வாக்குகள் எங்க போயிடுச்சு அப்படின்னு நீங்க முதல்ல சொல்லுங்க. 1.5 கோடி தொண்டர்கள் கூட உங்களுக்கு வாக்கு போடலையா? அந்த மாதிரி நம்பிக்கை இல்லாம, கொள்கை இல்லாம இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி நடத்திட்டு வரீங்களா? நீங்க வந்து ஜெயலலிதா அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் இவ்வளவு ஸ்பிரிட்டடா பேசும்போது அவர்களோட கொள்கைகளையும் சிந்தனையும் இன்னைக்கு மக்களுக்கு கொண்டு போய் நீங்க சேர்க்கலையா? அதனாலதான் படிப்படியாக ஒவ்வொரு தேர்தலையும் 2019, 2021, 2024 நடுவுல லோக்கல் பாடி, நடுவுல இடைத்தேர்தல் எல்லாத்துலயும் வரிசைக்கு அதிமுக தோல்வி அடைஞ்சுட்டே வருதா? இதெல்லாம் வந்து சிந்திக்கணும் அப்படின்னா அது வந்து ஒரு காரணம் கிடையாது. நீங்க சொன்ன தோல்விகள் எல்லாத்துலயும் பாஜகவும் கூட இருந்திருக்குங்க. ஒரே ஒரு 9 மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தல்ல தனித்து நின்னீங்க, அப்பயும் வெற்றி பெற முடியல. நீங்க பட்டியல் போட்ட எல்லா தேர்தல்லையும் அதிமுக கூட தானே இருந்தாங்க பாஜக. தனித்து அவர்களுக்கு பலம் இருக்கிறது, நாங்கள் வெற்றி பெற்றதுக்கோ தோற்றதற்கோ நாங்கள் மட்டும்தான் காரணம் அப்படின்னு அவங்களால சொல்ல முடியும் அப்படின்னா அந்த பொசிஷன் எடுத்துக்கலாம். அவர்கள் இல்ல நாங்க தோற்றதுக்கு பாஜக தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்கன்னா அப்ப இன்னைக்கு வந்து அவங்க தோற்றதுக்கு யாரு காரணம்? பாஜக கூட்டணி இல்லாத தோற்றதுக்கு யாரு காரணம்? சரி, இதெல்லாம் நம்ம விட்டுடலாம். நம்ம டோட்டலா ஏடிஎம்கேயோட நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். அவங்க தான் ஸ்ட்ராங் அப்போசிஷன் பார்ட்டி. பாஜக அசம்பிளில 4 பேர் தான் இருக்காங்க. எத்தனை மோஷன் அவங்க கொண்டு வந்திருக்காங்க, எத்தனை கேள்விகளை அவங்க கேட்டிருக்காங்க, எவ்வளவு அட்டர்னன்ஸ் இஷ்யூஸ் அவங்க கிட்ட இருக்கு, பர்சன்டேஜ்ல என்ன ஆயிருக்கு, பிரதான எதிர்கட்சி என்ன செய்திருக்கிறார்கள். நான் அசம்பிளில கேட்கிறேன், நான் வெளியில கூட கேட்கல. அவங்க சொல்றாங்க சோசியல் மீடியா பார்ட்டி, அவங்களுக்கு வந்து மற்ற ஊர்கள்ல இருந்து இதனால மக்கள் வந்து பேசுவாங்க, அதனால அவங்க வந்து பிரபலமா இருக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அசம்பிளில என்ன பண்றாங்க? இதெல்லாம் பரவாயில்ல, பிரதான அரசியல் கட்சி அப்படின்னு சொல்றீங்கல்ல, அப்ப தமிழ்நாட்டுல அதிமுக இவ்வளவு இருக்கு, மற்ற மாநிலங்கள்ல தென்னிந்தியாவில என்ன பண்றீங்க? பாஜக இந்தியாவில பிரதான கட்சியாக இருக்கிறது. அப்ப
காம்படிஷன் அப்படி வச்சுக்க முடியுமா? அப்படி கிடையாதுல்ல. நீங்க ஈக்குவல் பிளாட்ஃபார்ம்ல இருந்து கம்ப்ளீட் பண்ண போறீங்க. நீங்க வந்து எம்ஜிஆர் அப்படின்ற ஒரு பிம்பத்துல ஆரம்பிச்சு நீங்க இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கீங்க அப்படிங்கிறது நல்லா தானே இருக்காங்க. நான் என்ன கேக்குறேன், நாடாளுமன்ற தேர்தல் களத்துல ரெண்டு விஷயம் நம்ம பார்ப்போம். இல்ல நம்ம விவாதிச்சிருக்கோம் ராமசாமி. நான் உங்ககிட்ட அதுக்கு சேர்த்தே பதில் எதிர்பார்க்கிறேன். என்னன்னா, நாடாளுமன்ற தேர்தல் அந்த கூட்டணி நடக்கும்போது மெகா கூட்டணி எடப்பாடி பழனிசாமி பேசினாரு. ஆனா அவரால் மெகா கூட்டணி அமைக்க முடியல. பாஜக ஒரு மிகப்பெரிய கூட்டணியை அமைச்சிருக்கு அப்படின்னு மேடையில எல்லா தலைவர்களும் கை தூக்கி உயர்த்தின அந்த விஷயத்தை குறிப்பிட்டு முதல் படியிலேயே பாஜக ஜெயிச்சிருச்சு அப்படின்னு சொன்னீங்க. ரெண்டாவது, வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கும் போது அதிமுக வேட்பாளர் பட்டியல்ல சுவாரஸ்யம் இல்ல, முகமறியாதவங்க இருக்கிறாங்க, இது வந்து ஒரு ராஜதந்திரமான ஒரு வேட்பாளர் பட்டியல், வெற்றிக்கான பட்டியல் இல்ல. ஆனா பாஜக பட்டியலை பாருங்க, தலைவர்ல இருந்து பிரபலமான நல்ல நாடறிந்த முகங்களை இறக்கி இருக்கிறாங்க. அதனால இந்த முறை வெற்றி உறுதி அப்படின்னு ஒரு ரெண்டு பெரிய விஷயத்தை நம்பி களத்துல இறங்குனீங்க. ஆனா மறுபடியும் எதிர்கட்சி நாங்க தான், தமிழ்நாட்டின் இரண்டாவது பெரிய கட்சி நாங்க தான், எங்களை மீறி இங்க யாரும் வர முடியாது அப்படின்னு அதிமுக ப்ரூவ் பண்ணிருச்சு இல்ல. அப்புறம் மறுபடியும் நம்ம வாக்கு சதவீதம் அப்படி இப்படின்னு பேசுறதுல என்ன அர்த்தம் இருக்கு? அவங்க கம்பீட் பண்ணது எத்தனைல அவங்க 2வது இடத்துக்கு வந்தாங்க அப்படின்னு காமிக்கணும். அப்படி பார்த்தா நீங்க 2019ல 5 சீட்ல இருந்து இன்னைக்கு 23 சீட்டுக்கு வந்து நின்று இருக்கீங்க. அப்ப பாஜகவோட பெர்சன்டேஜ் வளர்ந்திருக்குன்னா எப்படி நான் ஏத்துக்க முடியும்? எப்படி அவங்க ஏத்துப்பாங்க? அதாங்க 5 சீட் கம்பீட் பண்ற கேப்பபிலிட்டில இருந்து 23 சீட் கேப்பபிலிட்டிக்கு வந்து ஏங்க தனியா நின்னா 40ல கூட நிக்கலாங்க. அது விஷயம் கிடையாது. தனியா நின்னா 40ல கூட நிக்கலாம். அது ஒரு ஸ்கேல் கிடையாது ராமசாமி. நான் கம்பீட் பண்றேன். 12 இடங்கள்ல அதிமுகவுக்கு முன்னாடி நாங்க முடிச்சிருக்கோம். அதிமுக அப்ப பிரதான 2வது கட்சி அப்படிங்கிறாங்க. அந்த 12 பாராளுமன்ற தொகுதிகள்ல அதிமுக என்ன செஞ்சாங்க? இது இல்லாம எங்களோட கூட்டணியில 4 பேரு, அது 3 பேர் வந்து அடுத்து 2வது இடத்துல முடிச்சிருக்காங்க. பிரதான எதிர்கட்சி 1.5 கோடி 1.5 கோடி வாக்காளர்கள் 1.5 கோடி உறுப்பினர்கள் இருக்காங்க. 1.5 கோடி வாக்காளர்கள் எங்க வந்தாங்க? அவங்க அட்லீஸ்ட் 1.5 கோடி வாக்காளர்கள் அந்த 13 விட்டுருங்க, 17 விட்டுருங்க, ரிமைனிங் கான்ஸ்டிட்யூன்சில அவங்க வந்து ஓட்டு வாங்கியிருக்காங்கன்னு காமிக்கட்டும். அவர்கள் தோல்விக்கு ஒரு காரணம் தேட வேண்டும், பிரபலத்திற்கு ஒரு காரணம் தேட வேண்டும், அவர்களோட அட்டென்ஷனுக்கு ஒரு காரணம் தேட வேண்டும். அது அவர்கள் இன்னைக்கு பிரதான எதிர்கட்சியாக திமுக மீது அவர்களால் குறை சொல்ல முடியல, அவர்களால் அசம்பிளியில் அது செயல்படுத்த முடியல, மக்கள் கிட்ட கொண்டு போய் அந்த இன்ஃபர்மேஷனை கேட்க முடியல. அதனால இன்னைக்கு மக்கள் லைம்லைட்ல யார் இருக்கானா? பாஜக இருக்கு, அண்ணாமலை இருக்கிறார். அதனால இந்த ரெசல்யூஷனை 3 வருஷம் பில்லியனரா பாஸ் பண்றாங்க. ரொம்ப சிம்பிள். இன்னைக்கு அரசியல் சூழ்நிலைக்கு திமுகவை கேள்வி கேட்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கள்ளக்குறிச்சியில என்ன ஆச்சுன்னு கேட்கணும். இத்தனை நாள் வந்து கடவுள் எதிர்ப்பு பேச்சுல இருந்தவங்க இன்னைக்கு முருகருக்காக எதிர்த்து இன்டர்நேஷனலா ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்றாங்கன்னு கேட்கணும். இல்ல அவர்கள் உள்கட்சி விவகாரங்கள் என்ன, எதற்காக 2 மேயர்கள் ரிசைன் பண்றாங்க, அதற்கப்புறம் அந்த மேயர்ஸோட ஆபீஸ் மேலேயோ இல்ல அவர்களோட ஸ்பவுஸ் மேலேயோ ஏன் கம்ப்ளைண்ட் இருக்குன்னு கேட்கணும். அந்த மாதிரி திமுகவை ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்க வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு இருக்கிற எதிர்கட்சிகள்ல அதிமுக முக்கிய கட்சி. ஆனா அவர்கள் அதை விட்டு இன்னைக்கு அவங்க ரெசல்யூஷன் எங்க இருக்கு அப்படின்னா இன்னைக்கு இம்பார்ட்டன்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம சிம்பிளா தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு அதிமுக வந்து அவர்களோட ஒரு இம்பார்ட்டன்ஸ், அவங்களுக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அவர்கள் பிஜேபி நாட வேண்டியதாக இருக்கிறது, இல்ல சாட வேண்டியதாக இருக்கு. அதிமுகவுக்கு அட்டென்ஷன் கிடைக்கணும்னு பிஜேபி நாடுறாங்களா? கள்ளக்குறிச்சி விஷயத்துல யாருங்க போராட்டம்? அவர் முடிக்கட்டும். தமிழ்நாடு முழுக்க போராட்டம். ஒரு 10 பேரை வச்சு போராட்டத்தை காட்டி ஒளிஞ்சிட்டீங்க. நீங்க வந்து பேசுறீங்க சட்டமன்றத்துல. என்ன போராட்டம்? சட்டமன்றத்துல யாருங்க யார வெளியேற்றாங்க? தூங்கிட்டு இருந்தீங்களா? யார சஸ்பெண்ட் பண்ணாங்க? பாஜக நாளையில அவரை பேச விடுங்க. இல்ல கலை இருங்க, கலை அவர் பேசட்டும். சரி சரி பரவாயில்ல. இல்ல கொஞ்சம் யார் போராடி கலை பாருங்க. கலை கலை கொஞ்சம் இருங்க 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 உங்க சுற்றுலா பதில் சொல்லுங்க. இல்ல ஸ்ரீகாந்த் இருங்க ஸ்ரீகாந்த் கண்ணை திறந்து பாருங்க. ஸ்ரீகாந்த் தூங்குறாங்க எல்லாரும். இருங்க அவர் பேசட்டும். ராமசாமி சட்டமன்றத்துல நீங்க பேசினா அதை ஒளிபரப்புறாங்க. எதிர்க்கட்சி தலைவர் தலைவர் இல்ல கலை இல்ல கலை கலை இல்ல யாரு இதுல ஆபத்துன்னு அவங்க கலை அதை புரிஞ்சுக்கோ. விவாத கட்டமைப்பை குலைக்காதீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. அவர் பேசிட்டு அப்புறம் கூட ரொம்ப சிம்பிளான இது. திமுக எதிர்கட்சியாக எவ்வாறு செயல்பட்டது, 8 வழிச்சாலைக்கு என்ன கேள்வி, ஸ்டெர்லைட்டுக்கு என்ன கேள்வி, அதற்கப்புறமாக இதென்ன ஷூட்டிங்க்கு என்ன கேள்வி, அதற்கப்புறம் அவர்கள் வந்து இதென்ன
ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் அவர்கள் என்ன முனைப்பை வைத்தார்கள். அந்த மாதிரி ஒரு எதிர்கட்சி விடாமுயற்சியாக ஒரு ஆளும் கட்சியை கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். பதில் கிடைக்கிற வரைக்கும் அவர்கள் விடவே இல்லை. இன்னைக்கு அதிமுக அதே சூழ்நிலையில இருக்கு. மன்னிக்கணும், எதிர்கட்சி அப்படின்னா அதுதான் ஸ்ட்ராங்கான எசென்சியலான மக்களுக்காக கேட்கிற கட்சி. நான் இன்னைக்கு பிரஸுக்காக கேட்கிறேன், ஒரு 2 மினிட் அட்ரஸுக்காக கேட்கிறேன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அதே எதிர்கட்சி அதே முனைப்போட செயல்படவில்லை அப்படின்றதா என்னோட பொசிஷன். அப்படி அவர்கள் பிரதான எதிர்கட்சி நாங்க மக்களுக்காக மட்டும்தான் முனைப்போடு செயல்படுகிறோம் அப்படின்னா அந்த கன்சிஸ்டன்ட் விடாம அவர்கள் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இல்லாட்டி 10%, 4%, 1%, ஒரு தனிநபர் கட்சிகள் கூட அதை கேட்க முடியும். 1.5 கோடி நபர்களை கொண்ட கட்சி கேட்க வேண்டும் என்றால் விடாமல் கேட்க வேண்டும். நன்றி.